ஜீவனுக்கெல்லாம் தூக்கு சட்டியே அதியா என்ன என்னங்க கீழே கோயிலுக்கு புளியதோரை கட்டின மாதிரி வச்சிருக்காரு ஐயா. அது என்ன வய கொட்டை என்னது? ஏ அது தூங்குற மாப்பிள்ள பிரம்ம வாங்க மாப்பிள்ள கீழே இறக்குங்க இறக்குங்க. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு கல்கோட்டை நீ நடிப்ப முன்னு வந்த இன்னைக்கு கொண்டு போய் சத்துட்டியோ. இன்னைக்கு ஓதம் பெருக்கலையோ ஓதம் பெருக்கலையோ. சத்தியம் 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 எங்க என்னங்க நீக்குற அமைச்சிட்டாரு ரத்தம் வருது. துர்கா நீ பிடிச்சி 2 ஆட்ட ஆட்டி விட்ட. என்னங்க கொட்டை பொடியா நரைச்சிட்டீங்க. நீங்க எந்த ஊர்னே தெரியலங்க. யாருங்கய்யா? நாங்க அங்கிட்டு கொல்ல தூரம். உங்களை தூரமாத்தே வச்சிருந்தேன். ஐயா நீங்க இந்த சின்ன கட்டை எடுத்துட்டு வர்றீங்க. இந்த வேறு கட்டை யாரு? என் தம்பிதேன் என் தம்பிதேன். இருங்க கொஞ்சம் தும்மலா இருக்கு. இந்த இதுல அமிர்தாசன் தையில இருக்கு. நல்லா தானே ஏற்றி படைச்சேன். என்ன போய் வந்து அடே அந்த கட்டையில நட்டவ கழிவு கடிச்சிடா. என்னதான் எதுக்குடா கட்டை ஏற்றிட்டு வரீங்க? சாமி கூட வந்தோம்டா கோயிலுக்கு. இது யாரு? என் தம்பி. வாடா வழங்க கூதிக்க. ஏங்க என்னங்க பின்னாடி முடிச்சா தெரியுது. இது கீழே விழுந்துரும்னு கட்டி வச்சிருக்காங்க. இல்ல இதுதாங்க இதுக்குதான் நேர்த்திக்கடனே போட்டிருக்கோம் கோயிலுக்கு. துர்கா உனக்கு இப்படி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம், பப்புன்னா என்னன்னா அந்த கதாபாத்திரம் மக்களை சிரிக்க வைக்கிறது. அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் எல்லாம். எனக்கு உங்க ஊர் கோயில் ஐயா உங்க ஊர் கோயில் மாடம் இல்லை மொட்டை எடுக்க வந்தீங்களா? பாலமேடு இந்த தம்பி பப்புளு நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு நினச்சி பெருமைப்படும். ஆதி காலத்திலிருந்தே ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் பாலமேட்டிலே புறம்போக்கிலே சிமெண்ட் அட்டையை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது தாய் தப்பன். படித்துக்கிட்டே நாடக கலையிலே 10 பேரை சிரிக்க வைத்து குடும்ப சுமையை இப்பொழுதே சுமக்கிறான். அன்பாலயத்தில் அத்தனை பேர் வளர்த்தாலும் என்னுடைய செல்லப்பிள்ளை பாலமேடு பப்புளு உங்கள் மத்தியில். நல்லாரா நீ எதுக்கு விழுகிறியே என்ன பண்றீங்க தெரியலடா. ஏலை என்னைய வாழ வச்ச சாமி ஊரா உகுதேன். அந்த சாமி வாழ வச்சனாலதான் இந்த ராதா சாமி உங்களை வாழ வைக்கிறேன். நமக்கெல்லாம் தெய்வம் உகுதாப்பா. இந்த சாமி கிட்ட கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லாரும் உங்க பிள்ளையா நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும். உன்னாலதே எந்திரிக்க முடியாதுல, நெட்டுக்கிட்டே கும்பிட வேண்டியதானே. நீ எந்திரிக்கிறதுக்குள்ள பெரியார் வண்டி போய் திரும்பிருச்சு. பாலமேடு பப்ளு ஒரு கை தட்டு விடுறோம் அப்படின்னு. அதனை தொடர்ந்து என்னுடைய அக்கா மகன், அவருடைய பாணி பயங்கரமா இருக்கும். நான் சின்ன வயசுல எப்படி இருந்தோன்னா அதே மாதிரி முகப்பாவனை. என்ன நான் சொல்றது, ஏன்டா போட்டு நோய் நோயின்னு அமுக்குறேன். இந்த கண்ட்ரோல் இருக்கா சூத்துல எத்து பெரிய மயிர்மலை. ஏன்னா எதிர்த்து பேசுறாடா அண்ணே ஒரு போடு பொண்ணு அதை பார்க்க மாட்டேன். தங்கச்சியா வாங்க மச்சான், அவங்க மச்சான் மச்சானா மச்சான் உள்ள கொக்கோ கோலா மிட்டாய் வச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார்ல பட்டமன்ற பேச்சாளர் அரியநாத், அன்பு சார்ந்த கிழவனேரி கிராமத்தார்கள், நிறுத்தி பேசு. என்ன பட்டிமன்ற பேச்சாளர் மயிறு பொன்னாடை ஓர்த்தி பொலந்து ஓச்சு புகழாரம் சூட்டிய பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த
கிழவனேரி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா பாசுக்குரிய திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவனுமாகிய கள்ளிசேரியைச் சேர்ந்த சினிமா நடிகர், அதுதான்டா சொல்றேன், இதா ஏன்டா யாரை ஏண்டான்றிய? இவ சும்மா இதுக்குதான் இந்த பொம்பளை பிள்ளைய வலது யாரை ஏண்டான்றிய? இவன் என் தம்பி வாடா, இவ கண்ணை மறைச்சுக்கிட்டே இருக்குடா அப்படி. தம்பி அது என்ன சர்ச்சு மாடா? லூசு புண்ணா போகும். 5000 ரூபாய் வாடகைடா, போய் கழட்டி கொடுக்கணும்டா. நேத்து அதே டைலாக் தான். கிராமத்தார்களுக்கு சிறந்தார்ந்த முறையில் நன்றி, அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். அப்படி நீ நன்றி சொல்லுப்பா.